ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய கோல்டு சேவிங் டிப்ஸ். 1 இயருக்கு அரை பவுன் கோல்டு வாங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மெத்தடில் தான் கோல்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டுக்குன்னு மந்த்லி ஒரு 2000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். சேல்ரி வந்த உடனே ஒரு கோல்டுக்காக ஒரு 1000 ருபீஸ் எடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. அந்த 1000 ருபீஸை ஒரு சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மந்த்லி பே பண்ணால் போதும். 1000 ருபீஸ்னால் 11 மந்த் நம்ம பே பண்ணால் போதும். 1 மந்த் வந்து போனஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 12,000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணுவோம் 1 இயருக்கு. அப்போ 12,000 ருபீஸ்னால் 1 கிராமோட ரேட்டு வந்து 9,290 ரூபா. அப்போ 12,000 ருபீஸ்க்கு 1 கிராம்லேருந்து 1.25 கிராம் வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும். சீட்டு போட்டு நகை வாங்கினா பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆனால் கோல்டு காயினுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. நான் எப்போவுமே கோல்டு காயினாக தான் வாங்கி வச்சுருப்பேன். செகண்ட் மெத்தட் டிஜிகோல்டில் நம்ம 1 மந்த்துக்கு 100லேருந்து எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். என்னோடய டார்கெட் டிஜிகோல்டில் 1 மந்த்துக்கு 100 மில்லிகிராமாவது சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாத செலவு போக மீதி இருக்க காசில் 100 ரூபாயாக இருந்தாலும் 200 ரூபா எவ்வளோ மீறுதோ அதை எடுத்து டிஜிகோல்டில் பே பண்ணிடுவேன். குறைஞ்சது 100 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணிடுவேன். அப்போ 1 இயருக்கு நம்ம 2.5 கிராம் வரைக்கும் டிஜிகோல்டில் சேவ் பண்ணிடலாம். அதர் மெத்தட் வந்து 10 ருபீஸ் காயின் சேலஞ்ச். 1 இயரில் என்னால் எவ்வளோக்கு 10 ருபீஸ் காயின் வந்து சேவ் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரை சேவ் பண்ணிட்டே வருவேன். அதில் ஒரு 1500லேருந்து 2000 ரூபா அதுக்கு மேலே கூட ஆகலாம். இப்போ 1 இயருக்கு நம்ம வந்து காயின் சேவிங்ஸில் ஒரு 1/4 கிராம், அதாவது 250 மில்லிகிராம் காயினாவது நம்ம வாங்கிடலாம். இன்னொரு மெத்தட் 3 மாதத்தில் 1/2 கிராம் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். அப்போ ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாயிலேருந்து 1700 ரூபா வரைக்கும் நம்ம சேவ் பண்ணால் 3 மாதத்தில் 5000 ரூபா சேவ் பண்ணிடலாம். அந்த 5000 ரூபாய் காசில் நம்ம 3 மாதத்தில் 1/2 கிராம் காயின் வாங்கலாம். 1 இயருக்கு நம்ம 1/2 கிராமாக சேவ் பண்ணால் 1 இயருக்கு 2 கிராம் வரைக்கும் சேவ் பண்ணிடலாம். இப்போ சிட் ஸ்கீமில் டிஜிகோல்டில் 2 கிராம், காயின் சேவிங்ஸ் அண்டு கேஷ் சேவிங்ஸில் 2.5 கிராம். அப்போ 1 இயருக்கு 4 கிராம், அதாவது அரை பவுன் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ணிட முடியும். இன்றைக்கி கோல்டு விற்கிற ரேட்டுக்கு 1 கிராம் 2 கிராம் அப்படின்னு மொத்தமாக நம்மளால் வாங்க முடியாது. முடிஞ்ச வரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 1 இயரில் 1/2 கிராம் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணாலே போதும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.